மீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நேற்றைய தினம் ஒரு முன்னோட்டம் மட்டும் பார்த்து விட்டோம். இன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யார், அவர்களை பற்றி திருக்குரான், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? திருக்குரானிலே பெயர் கூறப்படக்கூடிய நபிமார்களின் வரலாற்று சரிதையிலே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபி ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், சில நபிமார்களை அல்லாஹ் அரபு தீபகற்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். சில நபிமார்கள் அரபி பேசாத வேறு பகுதி, மிஸ்ர் போன்ற பகுதியிலிருந்து, எஜிப்த் போன்ற பகுதியிலிருந்து வந்தாங்க. இந்த நபி அய்யூப் இருக்கிறார்களே, இவர்கள் ரோம பகுதியிலிருந்து, இன்றைக்கு இத்தாலி போன்ற நாடுகள் இருக்கிறதே, அந்த பகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஆவார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் நபியை பற்றி நம்ம படித்தோம். இஸ்ஹாக் நபிக்கு ரெண்டு பையங்க. அதில் ஒருத்தவர் யாக்கூப், இன்னொருத்தவர் ஈஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ஈஸ் வழித்தொடரிலே வரக்கூடியவர் தான் ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா வகையான செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா செல்வத்தில் என்னென்ன வகை உண்டோ எல்லா வகையான செல்வத்தையும் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். நிறைய பிள்ளைகளை கொடுத்திருந்தான், நிறைய குடும்ப உறுப்பினர்களை கொடுத்திருந்தான், எல்லாமே இருந்துச்சு. அவங்க ஊரில் அவங்க ஒரு நிலக்கிழார்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காராக இருந்தால் அவங்களுக்கு பேர் நிலக்கிழார்னு சொல்லுவாங்க. நிறைய நிலங்களுக்கு புலங்களுக்கெல்லாம் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொந்தக்காரராக இருந்தாங்க. பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொத்தும் சுகமும் குடும்பமும் பிள்ளைகளும் அல்லாஹ் நம்மை சோதிக்கத்தான் தருகிறான் அப்படிங்கிறத நம்ம புரியணும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு நாம் தரக்கூடிய பிள்ளை செல்வங்களும் சரி, பொருளாதாரமும் சரி, உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுடைய ஈமானை, உங்களுடைய நம்பிக்கையை நான் டெஸ்ட் பண்ணுறேன். எதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? என் மேலேயா அல்லது நான் தந்த காசு மேலேயா? என் மேலேயா அல்லது நான் தந்த பொருளாதாரத்து மேலேயா? என் மேலேயா அல்லது நான் கொடுத்த உங்கள் புள்ள குட்டிகள் மேலா? எப்படி அப்படிங்கிறத நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் தந்திருக்கேன்றான்ல. பாருங்கள், பனு இஸ்ரவேலர்களே மூணு பேர் இருந்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்கிறாங்க, 3 பேரையும் அல்லாஹ் சோதிச்சான். எப்படி சோதிச்சான்? ஒருத்தவருக்கு கையெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த தோல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இன்னொருத்தருக்கு தலையில் முடி கிடையாது, இன்னொருத்தருக்கு கண் பார்வை கிடையாது. மலக்குகள் மனித ரூபத்தில் வருவாங்க. அப்போ அந்த மனிதரிடத்துல கேட்டாங்க, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. முதல் மனிதர்கிட்ட அவர் சொன்னார், தொழுநோயால் என்னை யாருமே மதிக்கிறதில்ல, எங்கே போனாலும் எனக்கு அவமரியாதை தான் கிடைக்குது, இந்த தோல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ அவர் துவா செஞ்சார், யா அல்லாஹ் இவருடைய தோல் நோயெல்லாம் நீக்கி கொடுத்துரு. பார்த்தா அப்படி புதுசாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆன மாதிரி ஆயிடுச்சு தோல். சரி, உனக்கு பொருளாதாரத்தை என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு ஒட்டகன்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு 2 ஒட்டகக்குட்டியை பிடிச்சி கொடுத்து அல்லாஹ் உனக்கு இதை பரக்கத் செய்யட்டுமாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு போயிட்டார். அந்த ஒட்டகம் அப்படி 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, அப்படி பெருகிச்சு பார்த்துக்குங்க. அடுத்து ஒருத்தர்கிட்ட போனார். அவர் தலை முடி இல்லாதவர். அவர்கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இந்த தலையில் முடி இல்லாமல் போகிற இடத்துலலாம் என்னை பார்த்து சூரியங்கிறான், சந்திரங்கிறான், என்னெல்லாமோ சொல்கிறான், அதனால் தலையில் முடி வேணும்னு கேட்டார். அவர் கையை தலையை வச்சு கொடுத்தாரு, உனக்கு எல்லாம் முடியை தருவான்னு. அதே மாதிரி முடி வளர்ந்துருச்சு நல்லா. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு மாடு ரொம்ப பிடிக்கும். 2 மாட்டு கொடுத்தாரு. அந்த மாடு 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, அப்படி பரக்கத் செய்யலாம் அல்லான்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போயிட்டார். அடுத்த ஒருத்தர்கிட்ட போனார். அவருக்கு பார்வையே இல்லை, உலகமே குருட்டு. உனக்கு என்னையா வேணும்னு கேட்டார். எனக்கு இந்த பார்வை இருந்துச்சுன்னா உலகத்தில் 4 பேரை பார்ப்பேன், எனக்கு இந்த பார்வையை கொண்டு எனக்கு இந்த உலகமே வெளிச்சமாயிரும், எனக்கு பார்வை கிடைச்சா நல்லாயிருக்கும். கையை வச்சு தடவி கொடுத்தாரு, பார்வை போச்சு. அவரிடத்துல உனக்கு என்ன பொருளாதாரம் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார். எனக்கு பிடித்தது ஆடு அப்படின்னாரு. 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டுமாக என்று துவா செஞ்சுட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த 3 பேருமே வளமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். முதல் உள்ளவர் ஒட்டக பண்ணை வைத்திருந்தார், பெரிய ஆள். அதாவது அவருக்கு நேரம் கூட பத்தல கணக்கு பார்க்கறதுக்கு, அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டான். அதே மாதிரி 2வது நபர், அதே மாதிரி 3வது நபர். இப்போ மறுபடியும் மலக்கு மனித தோற்றத்தில், அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற, நோவினைப்பட்டு, ரொம்ப துன்பப்பட்டு, உடம்பாலையும் பொருளாதாரத்திலையும்
நலிந்து போன ஒரு மனிதருடைய தோற்றத்தில் வந்தாங்க. வந்தது மலக்கு தான். வந்த ஒரு முதல் நபர்கிட்ட போனார். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுலேருந்து எனக்கு எதையாவது கூடன்னு கேட்டார். அவர் சொன்னார், நிறைய வேலை இருக்குப்பா, போயிட்டு வா போயிட்டு வான்னாரு. என் காசு பண்ணதுக்கு நிறைய வேலை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னாரு. இல்லை, அல்லாஹ்வை முன் வச்சு கேட்குறேன், ஏதாவது கூட. ஏன் சொல்லிட்டேன்லப்பா, உனக்கு புரியாதா? உனக்கு எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கியா, நான் எவ்வளோ பேருக்கு கொடுக்க வேண்டியது தெரியுமா, போயிட்டு வா அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், ஒரு காலத்தில் உனக்கு தோல்லாம் வம்பா போயிருந்துச்சு, அல்லாஹ் தானே அந்த தோளத்துக்கு நிறத்தை கொடுத்தான். ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த அல்லாஹ் தானே அந்த ஒட்டகத்தை கொடுத்தான். அதுலேருந்து கேட்குறேன், கொடு. உனக்கு யாரையா சொன்னா? நான்லாம் என் பாட்டன் முப்பாட்டன் பெரிய பெரிய பணக்காரனாக்கும், பின்னாலேருந்து பார்த்தா என் வம்சமே பெரிய செல்வந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பெருமையை பீட்டினான். அந்த மலக்கு சொன்னார், யா அல்லாஹ், இவன் சொல்வது பொய்யாக இருந்தால் இவன் நிலையை பழைய மாதிரி மாற்றிவிடு. அப்படியே மாறி போனது. அடுத்த ஒரு மனிதரிடத்திலே போனார். ரெண்டாவது மனிதரிடத்தில் இதே மாதிரி கேட்டார். அவனும் அதே தான் பதில் சொன்னான். மலக்கு சொன்னார், யா அல்லாஹ், இவன் சொல்வது பதில் உண்மை பொய்யாக இருந்தால் பழைய நிலைக்கு மாற்றிவிடு. தலையும் போய்விட்டது, அவன் செல்வமும் அழிந்து விட்டது. மூன்றாவது மனிதரிடத்திலே போனார். கண் பார்வையோடு இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் போய் சொன்னார். அவர் சொன்னவொன்னே சொன்னார், உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய தான் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். அவர் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வை முன் வச்சு கேட்குறேன்னு சொன்னார்ல, உங்களை மாதிரி நபர்களுக்கு உதவத்தான் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அவரே சொல்கிறாரு, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு பார்வையே கிடையாது, கண்ணே தெரியாது, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஒரு வாய் சோத்துக்கு வக்கு இல்லாமல் இருந்தேன். ஒரு வாய் சோத்துக்கு எனக்கு எந்த ஒரு நாதியும் கிடையாது, கையேந்திர நிலைய நான் இருந்தேன். அல்லாஹ்வா தான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான். நான் என்ன வரும்போது கொண்டுட்டு வந்தேன், அல்லாஹ் கொடுத்தது இது, எம்பிட்டு வேணுமோ எடுத்துகிட்டு போயா அப்படின்னு. உனக்கு நான் எண்ணிலாம் தரமாட்டேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ. மலக்கு மறுபடியும் நல்ல தோற்றத்தில் மாறி சொன்னார், இறைவன் சோதிக்கத்தான் அனுப்பினான் என்னை. ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க, நீ ஜெயிச்சிட்ட, அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் மென்மேலும் பறக்கத் செய்யட்டும். துவா செய்து விட்டு போய்விட்டார். அன்பர்களே, அல்லாஹ் கொடுப்பதும் சோதிக்கத்தான், எடுப்பதும் சோதிக்கத்தான். இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏதோ நிறைய கொடுக்குறான்னா ஏதோ நம்மளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அல்லாஹ் எதையாவது 2-3 எடுத்துட்டான்னா அப்பவும் டெஸ்ட் தான் பண்ணுறான். ரெண்டு நிலையிலையும் எப்படி இருக்கான் மனுஷன்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கதைக்கு வாங்க. செல்வம் கொட்டி கிடக்குது, திரும்புகிற இடமெல்லாம் செல்வம், குடும்பம் பெரிய குடும்பம், கோன் வாழ்கிற குடும்பம், நிறைய பிள்ளைங்க. இப்படி இருந்த ஐயூப் நபிக்கு ஒரு தோளில் ஒரு வெண்குஷ்டம் ஏற்பட்டது. முதல்ல அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? இந்த பெரிய அம்மன் சொல்லுவாங்க, என்ன பொக்குல்ஸா என்னவோ சொல்லுவாங்க, அதுக்கு சிக்கன் பாக்ஸா, ஏதோ ஒரு சிக்கன் பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு நோய் வந்தது. அதுதான் துவக்கம். அந்த நோயிலிருந்து அப்படியே பெருசாக ஆகி உடம்பெல்லாம் அது பரவி விட்டது. எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் இருக்காங்க, அவங்க நாவும் உள்ளத்தையும் தவிர, நாக்கையும் உள்ளத்தையும் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. எல்லா இடத்துலையும் பரவிச்சு. இந்த பரவுதலின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவங்கள எல்லாரும் வெறுத்தாங்க. யாரும் பணக்காரன் பொதுவாகவே காசு பணம் இருந்தால் ஆட்கள் கூடும் பக்கத்தில். இப்போ இவர் நோயால் பாதிக்கப்பட்டனால வெறுத்தாங்க இவரை. ஆச்சா? ரெண்டாவது, இவரை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மாடி, இவர் கூட இருந்தால் நமக்கும் தொத்திக்கிடும். அது மட்டுமல்ல, இவர் இங்கே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து, அடித்து விரட்டுங்க வெளியில், ஊருக்கு ஊரினுடைய எல்லையில் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள். பொதுவாகவே நபிமார்கள் பல ரூபத்தில் சோதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சோதனையிலே ஹதரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி உடல் ரீதியான சோதனைக்கு உட்பட்டப்படுத்தாங்க. நான் நேற்றே சொன்னேன், 18 வருஷம் இந்த நோய் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 18 வருஷம் இந்த நோய் இருந்தது. சதையெல்லாம் அப்படியே பிஞ்சு கீழே விழுமா. அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதை அப்படியே பிந்து கீழே விழுமா. அவங்க மனைவி, நம்ம பள்ளிவாசலுக்கு பேர் என்ன பேருங்க? என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க? அந்த அம்மா தான் அவங்களுக்கு மனைவி. அந்த அம்மா தான், அந்த பேர் உள்ளவங்க தான். அந்த அம்மா என்ன செய்வாங்களா, சாம்பல் இருக்குல்ல, வீடுகள்லாம் வந்து விறக வச்சு அடுப்பு எரிச்சாங்கன்னா சாம்பல் வரும். அந்த சாம்பலை எடுத்து தூவி அதுக்கு மேலே தன்னுடைய கணவராக படுக்க வச்சுருப்பாங்களாம். அதாவது ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னா ரஹிமாமா மாதிரி இருக்கணும். ஒரு மனைவிக்கான கதாபாத்திரம் என்ன? சுகத்திலும் நல்ல ஒரு கணவன் சம்பாதிக்கக்கூடிய நேரத்திலையும் இளமை காலத்திலும் மட்டும்தான் ஒரு பெண் மனைவியாக இருப்பாளா? அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு சிறந்த கணவனாக இளமையிலும் அல்லது அவர்களுடைய யதார்த்த காலத்தில் மட்டும்தானா? கிடையாது. உண்மையான காதலும் பிரியமும் கஷ்டத்தில் தான் வெளிப்பட வேண்டும், கஷ்ட நேரத்தில் தான் வெளிப்படணும். அது வெளிப்பட்டுச்சு ரஹிமா அம்மாவுக்கு. எல்லாரும் போயிட்டாங்க, இந்த அம்மா மட்டும்தான் கூட இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க,
என்னங்க நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 70 வருஷம் அல்லாஹ் எனக்கு நல்லா வச்சுருந்தான், 70 வருஷம் வச்சுருந்தான், இன்னும் 70 வருஷம் என்னை சோதிச்சாலும் நான் பொறுமையாக இருப்பேன்னாங்க. 70 வருஷம் நல்லா இருந்தான், 7 நாள் படுத்துனா முடிஞ்சு போச்சு நமக்கு கதை. இல்லை 7 நாள்லாம் கிடையாது, 7 மணி நேரம். ஐயோ எனக்கு அப்படியாச்சே இப்படியாச்சே, நான் அப்படி தொழுதவனாச்சே இப்படி நோன்பு வச்சவனாச்சே, நான் தஹஜ்ஜுத் விடுறதே கிடையாது, நான் அப்படியே வாரி வாரி அள்ளி கொடுக்குறேனே, எனக்கு ஏன் என்று வாயால் சொல்லாவிட்டாலும் மனதால் கூட பல நேரங்களில் நொந்து கொள்கிறோம். ஆனால் 70 வருஷம் எனக்கு சோதனை, நல்லா இருந்தேன், 70 வருஷம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன், நாங்கள் பொறுத்துக்குவாங்க. இந்த வார்த்தையை கேட்டவொடனே ரஹீம் அம்மா அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன மனுஷையா இவர், என்ன மனுஷன் அப்படின்னு. கொடுக்கக்கூடியது இறைவன், அதை பொருந்து கொள்ள வேண்டியது அடிமைகளின் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க வீடு வீடாக போய் வேலை பார்ப்பாங்க பாருங்க. பல ஆட்களுக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு அல்லாஹ் எந்த மாதிரி நிலையை ஏற்படுத்துகிறான், இப்படியும் ஒரு இரக்கத்தை கொடுக்குறான். வீடு வீடாக போய் வேலை பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப ஊதியத்தை கொண்டு வந்து கணவனுக்கு கொடுத்து ஹித்மத் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் அய்யூபுடைய மனைவின்னு தெரிஞ்ச உடனே வேலை கூட கொடுக்கல, வேலையும் தரல. நீ பாட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து போட்டுனா முசீபத்து ஏன்ட்டையும் வந்துடும். கொரோனா காலத்தில் பார்த்தோமா இல்லையா, யாராவது வந்துட்டாங்கன்னா ஊட்ட கழுகுறதா, ஐயே என்னென்னலாம் உண்டோ எல்லாத்தையும் போட்டு கழுவி விடுறது இல்லையா. யாராவது தும்முனா போச்சு கதை, அம்புட்டு தான் அவன் அம்புட்டு பழி வாங்கணும், அம்புட்டு பேருடைய சாபத்தை வாங்கணும். ட்ரெயினில் ஊருக்கு கொரோனா காலத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யதார்த்தமாக ஒருத்தவங்களுக்கு தும்மல், ஐயோ அங்கே ஒரு குடும்பம் அந்த பிள்ளைய போட்டு சபிச்சு தள்ளிடுச்சு, நீங்கள்லாம் எதுக்கு வர்றீங்க ட்ரெயின்லன்னு. பின்ன வேறு எங்கே போகிறது, எல்லாருக்கும் இந்த மாதிரி வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போய் சேரணுமா வேண்டாமா. ஒரு குடும்பம் மொத்தம் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணை போட்டு படாத பாடப்படுத்தி பக்கத்து, ஏங்க யதார்த்தமாக வர்ற தும்மலுக்கெல்லாம் இப்படி போட்டு நீங்கள் படுத்தி எடுத்தீங்கன்னா என்னங்க நியாயம் என்று பக்கத்துலேருந்து பேச போனவங்களுக்கு எங்களுக்கும் சேர்த்து திட்டு. உங்களுக்கு என்னங்க தெரியும் பாய், பரவி தொலைஞ்சிச்சுன்னா மௌத்தா போயிடுவோம், பரவி தொலைஞ்சிச்சுன்னா செத்து போயிடுவோம்ல, எதுக்கு மாஸ்க் போட வேண்டியது தானே, அந்த சானிடைசர் வச்சுக்க வேண்டியது தானே சொல்கிறாங்களா இல்லையா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வீட்டுக்கு போய் வேலை பார்த்தா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நோய் எங்களுக்கு வந்துடும், நீ தொத்திக்கிட்டு கூட்டு வந்துடுவேன், எங்களுக்கு வந்துடும், நீ விரட்டி விட்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஒரு நாள் வந்து சொன்னாங்க, சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படிமா சாப்பாடு கிடைச்சிது, சம்பாதிச்சு உழைச்சி வாங்கிட்டு வர்றேன். மறுநாள் வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படிமா சாப்பாடு, தந்துருக்க மாட்டாங்களா எந்த பயிலுக்கணும், இல்லை நீ சொல்லணும், இல்லைம்மா சாப்பாடு நான் வந்து சம்பாதி தான் நான் உழைச்சி தான் எடுத்து வர்றேன், நீ ஒழுங்காக உண்மையை சொல்லாட்டி ஒரு பருக்க சாப்பிட மாட்டேன், நான் சாப்பாடை கை வைக்க மாட்டேன். தலையிலிருந்து முக்காடை கலட்டி காட்டுகிறார்கள், தலை முடி மொத்தமும் மடிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு யாரும் வேலை கொடுக்கல, என் தலை முடியை நான் சவரி முடியாக இன்னொரு பெண்களுக்கு விற்று விட்டேன், ஒரு பாகத்தை இன்னொரு நாள் இன்னொரு பெண்களுக்கு விற்றேன், அதிலிருந்து கிடைத்த காசை வைத்து தான் கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி தனக்காக வேண்டி இவ்வளவு தூரம் தியாகம் செய்கிறாளே என்று எண்ணித்தான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இதுதான். நோயால், துன்பத்தால், உடல் உபாதைகளினால், உடல் சார்ந்த பிரச்சனைகளில், தீங்குகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த துவா இது. அன்னி மஸ்ஸனி யதுர், யா அல்லாஹ் எனக்கு இப்படியான ஒரு சிரமம் நெருக்கடி ஏற்பட்டு போனது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன் எனக்கு நீக்கித்தான்னு கேட்கல, நீ ரஹமத்து செய்கிறதே பெரிய ஆள், உனக்கெல்லாம் உன்னையும் சொல்லவா வேணும், உன்னுடைய ரஹமத்தை வந்து நான் வந்து பட்டியல் போட முடியுமா, நீ அந்த அருளாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளன் இறைவா, என் கஷ்டத்தை மட்டும் சொல்கிறது தான் என் வேலை, கொடுக்கிறது நிவாரணத்தை நீ, அது உன்னுடைய முடிவு, நான் உன் கையில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அன்பான சகோதரர்களே, ஊரில் பேசி கொண்டார்கள், இவங்க அந்த துவா ஓதுறாங்க, அதுக்கு பிடிச்சி எப்படி மாறிச்சுன்னு சொல்கிறேன். ஊரில் பேசினாங்களாம், அய்யூபுக்கு 18 வருஷம் நோயில் கிடக்கிறாரு, பாவம் செஞ்சு விட்டாரோ, ஏதாவது பாவம் செஞ்சது தான் அது காரணமா, ஏன்னா இல்லைன்னா வந்து எதுக்கு 18 வருஷம் இப்படி அவரை கடந்து சோதிக்க போகிறான் அல்லான்னு பேசிக்கிட்டாங்களாம். இந்த பேச்சு அய்யூப் நபியுடைய காதில் விழுந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், யா அல்லாஹ் இப்படியும் பேசுகிறார்கள், நீ தான் என்னை நீ உண்மைப்படுத்தணும், ஒரு நாள் ராத்திரி கூட ஒருத்தர் பசியாக இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கினதே கிடையாது, அது உனக்கு தெரியுமில்ல, உனக்கு அது தெரியும்னா நான் பாவம் செஞ்சு தான் அந்த நோயில் படுத்து கிடக்கிறேங்கிறது பொய்யுங்கிறத நீ வந்து வெளிப்படுத்து. உடனே வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்டதாம், அய்யூப் எந்த பாவத்தின் காரணமாகவும் நோயினால் கிடக்கவில்லை அப்படி சத்தம் கேட்டுச்சான். யார் பேசினாங்களோ அவங்க காதலெல்லாம் அது கேட்டுச்சு. அடுத்து சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் யாருக்காவது ட்ரெஸ் இல்லைன்னா, ரொம்ப நெருக்கடி நிலையில் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டா, எனக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு அது ஒரே ஒரு மாற்று உடுப்பு மட்டும் இருந்தால் கூட போதும்,
போதுமானது என்று வைத்துவிட்டு மிச்சதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் உடை இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். இது உண்மைதான், உனக்கு தெரியும். இது உண்மையாக நீ ஏற்றுக்கொண்டா என் மேலே இப்படி சொல்கிறாங்களே பாவத்தால் தான் படுத்து கிடக்காருன்னு அதை நீ பொய்ப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்களாம். உடனே அல்லாஹு தாலா மறுபடியும் அதே மாதிரி ஒரு அசரீர் சத்தம் கேட்டது. உலகமெல்லாம் அந்த பகுதியெல்லாம் அது கேட்டது. அடுத்து சஜிதாவில் விழுந்தார்கள். சஜிதாவில் விழுந்து கேட்டார்கள், யா அல்லாஹ், சஜிதாவிலிருந்து என் தலையை எடுக்க மாட்டேன். தலையை எழுப்பதற்கு முன்னால் எனக்கு இந்த நோய்க்கு நிவாரணத்தை நீ தர வேண்டும். அப்போ தான் கேட்டாங்க. ஊர் உலகம் எப்படி பேசுது நீ பார்த்து, நான் பாவத்தில் படுத்திருக்கேன், நான் பாவம் செஞ்சுட்டு தான் நான் அந்த நோயில் படுத்து. பொதுவாகவே பேசுகிறவங்க நாக்கில் நரம்பில்லாமல் பல நேரத்தில் பேசி விடுவார்கள். நாக்கில் என்ன கிடையாது, எலும்பு கிடையாது, இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க. அது உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையா பொய் எதையும் பார்க்கறது இல்லை. எதையாவது பேசி என்னத்தையாவது இழுத்து விடுறது. அதை சில பேருக்கு பொழப்பாகவே வச்சுருப்பாங்க. பார்த்துக்கமா இல்லையா? உலகத்தில் குடும்பங்களை நிறைய பார்க்கலாம், சுற்றி இருக்க சொந்தங்கள் நிறைய பார்க்கலாம். அது அங்கே தான் நிறைய பார்க்க முடியும் இல்லையா? நான் எல்லா குடும்பத்தையும் சொல்லலைங்க, நீங்கள் வேறு தப்பாக பார்க்காதீங்க. நல்ல குடும்பங்களும் நல்ல உறவுகளும் நிறைய உலகத்தில் இருக்குது. அதுதான் உண்மையில் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான சில்லறைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் ஜாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. பாருங்கள், அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் சஜிதாவில் விழ போகிறேன், தலையை தூக்குறதுக்கு முன்னாடி எனக்கு நிவாரணத்தை தரணும்னு கேட்டாங்க. வரலாற்றில் வருது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நிவாரணத்தை கொடுத்துட்டான். சஜிதாவிலேருந்து தலையை தூக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம எல்லாம் சஜிதா செய்யறோம்ல, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அதிகபட்சம் ஒரு 15 செகண்ட் ஆகுமா? அதை வச்சுக்கலாம், ஒரு 30 செகண்ட் ஆகுமா? இந்த 30 செகண்ட்லையும் மொத்த நோயையும் அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். மொத்த நோயையும் அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். எந்திரிச்சோன்னு அல்லாஹ் சொன்னா, ஐயூப் எந்திரிங்க, அந்த இடத்துல எந்திரிங்க, நீங்கள் நிற்கிற இடத்துல காலால் அப்படி 2 தட்டு தட்டுங்கண்ணா. அல்ல, நீங்கள் நிற்கிற இடத்துல காலால் 2 தட்டு தட்டுங்கண்ணா. உர்குது பிரிஜிலிக ஹாதா முகுத்தசலுன் பாரிதுன் வஷராப். அல்லாஹ் சொன்னால் நீங்கள் நிற்கிற இடத்துல காலால் தட்டுங்கண்ணா. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் காலால் 2 தட்டு தட்டினாங்க. தட்டின ஒன்று அங்கேருந்து நீர் அப்படி கொப்படிச்சு பொங்கிக்கிட்டு வந்துச்சு. ஊற்று நீர் பொங்கி கொண்டு வந்தது. அல்லாஹ் சொன்னால், இந்த தண்ணியை குடிங்க, அதே தண்ணியில் குளிங்கன்னா. எந்த தண்ணி உங்களுக்கு பூமியிலேருந்து ஊற்றெடுத்து வந்ததோ அதே தண்ணீரை குடிங்க. குடித்தாங்க, உள்ளே இருந்த நோய் ஃபுல்லாக, புண்ணு ஃபுல்லாக நீங்கிச்சு. உள்ளே லிக்விட் உள்ளே விடுதில்லை, வருதில்லை. உள்ளே என்னென்னலாம் டேமேஜ் ஆகிருந்துச்சோ எல்லாம் கிளியர் ஆச்சு. அதே மாதிரி அதை குளித்தாங்க, வெளியில் இருந்த மொத்தமும் நீங்கி போச்சு. மொத்தமும் நீங்கி போச்சு. பழைய அழகுக்கு வந்துட்டாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். வரலாற்றை கேளுங்க. அவங்க மனைவி ரஹீமா இருக்காங்கல்ல, குடிக்க தண்ணிக்கு ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படி ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. ஒரு அழகான மனுஷன் உள்ளே உட்காந்துருக்காரு. ஏங்க அஸ்ஸலாமு அலைக்கும், இங்கே ஒருத்தர் நோயில் படுத்து கிடந்தார் ஒருத்தர் ரொம்ப காலம், அவர் எங்கெங்கன்னு கேட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டா சொன்னாங்க, நான் தாமா அப்படின்னு. சும்மா விளையாட்டு காட்டாதீங்கன்ற புரியுதா? உங்களை மாதிரி தான் இருப்பார் அவர், இளமையில் அப்படி தான் இருந்தார், உங்களை மாதிரி தான் இளமையில் இருந்தார். ஆனால் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் யார் சொல்லுங்கள், அவர் எங்கே கொண்டு போனீங்க? அதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு ஏற்பட்ட நாசமே அய்யூப், நான் தான் அய்யூப், ரஹீமா நீ என் வீட்டுக்காரி, என் பொஞ்சாதி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பான சகோதரர்களே, கணவன் தான் இவர் என்று தெரியாத அளவிற்கு அல்லாஹ் அந்த நோயின் தாக்கத்தை அப்படியே மாற்றினான். நிமிஷம்தாங்க, நிமிஷம்தான். அல்லாஹ் நாடினால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் மாற்றினான் டோட்டலாக. அப்படி மாற்றப்பட்டவர் தான் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் இருந்தார்கள்? சற்றேறக்குறைய 70 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதற்கு பின்னால் நோயிலிருந்து வெளியே வந்து 70 ஆண்டு காலம் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் எடுத்தானோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தான். 2 கொடுத்தான். ஒன்றை புரியணும், நம்மள்ட்ட அல்லாஹ் ஒன்று எடுக்கிறான்னா நமக்கு என்ன தரப்போறான்னு அர்த்தம்? 2 தரப்போறான்னு அர்த்தம். நம்ம நொந்துக்கக்கூடாது, அதுக்காண்டி நம்ம வந்து மாற்றமான நிலை சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் தருவான்னு நம்பணும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டில் கோதுமையை சலிக்கிறதுக்கு 2 இடம் வச்சுருந்தாங்களாம். 2 இடத்துல தான் கோதுமையை சலிப்பாங்க. அதெல்லாம் தூர்ந்து போய் கிடந்துச்சு. அந்த கோதுமையை சலித்து குவித்து குவித்து வைப்பார்கள். அவங்க வீட்டில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்படி கோதுமை சலிக்கக்கூடிய 2 இடத்துல அல்லாஹ் ஒரு இடத்திலே தங்கமலையை கொட்டினான். தங்கம் அப்படியே மலையாக பொழிந்தது. இன்னொரு இடத்துல வெள்ளி மலையாக இதெல்லாம் கதை கிடையாதுங்க. இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ், ஹஜ்ரத் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய வரலாற்றில் இதை பதிவு செய்கிறாங்க. அப்படி தங்க மலையாக இருந்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில். வெள்ளி மலை பூத்து இருந்தது. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான், 2 கொடுத்தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு 26 ஆண் பிள்ளை பெற்றார்கள். அந்த நோயிலிருந்து வெளியே வந்து, எந்த நோயிலிருந்து சதலாம் பிஞ்சி கீழே விழுந்து சாம்பலின் மீது படுக்க வைக்கப்பட்டாரோ அந்த அய்யூப் நபி வெளியே வந்து எத்தனை பிள்ளைங்க பார்த்தாங்க? 26 ஆண் பிள்ளைகள் பெற்றார்கள். 70 ஆண்டு காலம் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க.
இளமையை அல்லாஹ் மீட்டு கொடுத்தான். நம்ம எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, 50 வயசு கிராஸ் பண்ணும்போது மறுபடியும் 25 வயசு வந்துட மாட்டோமான்னு ஆசை இருக்குது, இருக்கா இல்லையா? இளமை கிராஸ் பண்ணி போகும்போது மறுபடியும் அந்த வயசுக்கு வரணுமேனு ஆசை இருக்குது. ஏன்னா காலை நடக்க முடியல, உட்காந்தா எஞ்சிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் உண்டல்லவா. இளமையில் அதெல்லாம் இருக்காது, சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்போம், ஆடிக்கிட்டே இருந்திருப்போம். அது வரணுமேனு ஆசைப்படுறோம். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான் அந்த இளமையை. எந்த இளமையை பறித்தானோ அதே இளமையை ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இது மட்டுமல்ல, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையிலே சில நபிமார்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காட்சி பொருளாக வச்சிருப்பான். யார் அந்த நபிமார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருப்பான். ஏப்பா இவர் தான்ப்பா யூசுஃப், அடிமையாக விற்கப்பட்டு கடைசியில் வந்து அல்லாஹுடைய என்னுடைய கட்டளையும் என்னுடைய சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்த்துங்க யூசுஃப். இவர் தான்ப்பா சுலைமான், ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் வச்சிருப்பானா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்து உலகமே பார்த்து ஆச்சரிய பண்ணுமா, இவர் தான்ப்பா அய்யூப், நீ எத்தனை தடவை கேட்டீங்க அய்யூப் அய்யூப்ன்ட்டு, இவர் தான் பொறுமையின் சிகரம் இவர். நிஅமல் அபுத், குரான்லேயே இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் அய்யூப் நபிக்கு மட்டும்தான் சொல்கிறான். நிஅமல் அபுத், நல்ல மனிதர் அவர், ஆகச்சிறந்த மனிதர் அவர். சாபிரன், ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி. பொறுமைன்னா அவர்கிட்ட தான் பார்க்கணும் அப்படின்னு அல்லாஹ் சிலாகிச்சு பேசுகிறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எனவே இப்படியான அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த நாட்கள் நெருங்க கடைசியிலே அல்லாஹுடைய அழைப்பு ஏற்றார்கள். அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைகள் யாரும் நபியாக அறியப்படவில்லை, நபியாகவும் வரவில்லை. அதற்கு அடுத்தடுத்து நாட்கள் நகர்கிறது, வேறு நபிமாவுடைய வருகை வருது. ஆக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாம் படித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், அல்லாஹ் கொடுக்குற சோதனையை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அதனுடைய நன்மையை நாம் ஆதரவு வைத்தால் நிச்சயமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி 2 4 ரெட்டிப்பாக அல்லாஹ் திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நமக்கும் தருவான். அப்படிங்கிறது தான் இந்த அய்யூப் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம். இன்ஷா அல்லாஹ் வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதில் செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி பேசப்படும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தாங்க, அது முக்கியமான வரலாறு. யூனுஸ் நபியினுடைய வரலாறை பற்றி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.